நான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சியா? அக்காவெல்லாம் அப்படி பேசாதடா, ஏடுபட்ட சிரிக்கும் மனுங்க. அப்பெல்லாம் அக்காவெல்லாம் அப்படிலாம் பேசாதீங்க. இல்ல நேற்று இந்த பிக்கு பாசுக்குல ஒரு விளையாட்டு வைக்காத, பொம்மையை ஒளிச்சு வைக்க விளையாட்டான். அந்த விளையாட்டு பேரு அது என்ன? நீ நினைக்கவே நினைக்காத, நான் ஃபீல் எல்லாம் பண்ணவே மாட்டேன். போறியா போயிட்டே இரு. நல்லது கெட்டது பார்த்து அறிஞ்சு பேசுங்க. இல்லைன்னா வச்சுக்க சின்ன சின்னமா அப்படியே விளக்கமா தரத்துல சாத்துன்னு சாத்தி போடுவேன். பொம்பளையால ஆம்பளையால் தள்ளி விடுதாவ, பொம்பளையங்க தள்ளி விடுதாவ, கீழே உளுந்து மண்டையில அடிபட்டா என்னல செய்விய? கிளம்பு கிளம்பு அந்த இறைச்சி, கிளம்பு கிளம்பு அதுன்ற மாதிரி நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பேன். சரியா? நீ ஃபோன் பண்ணல, மெசேஜ் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டேன். அப்புறமேட்டுக்கு வந்து அது அதை காட்டுங்கிறது இதை காட்டுங்க. பொத்துன்னு உழுதிய ஒரு ஆள் தள்ளி தள்ளிக்க விட்டு கேட்கேன். நீங்கள் இந்த பிக்கு பாசுக்கில் இந்த விளையாட்டு வைக்கிறதுக்கு பதிலா ஐ டோன்ட் கேர். ஓகே, எப்படி இருக்க? நான் சந்தோஷமா இருக்கேன், நீ சந்தோஷமா தான் இருப்பேன். சரியா? ஓடா குழப்பத்தவனே. நான் காட்டினேன், நான் என்னத்தை காட்டினேன்? நான் இந்த காடு விவசாயம் பாருங்கன்னு சொல்லலாம், இல்லை ஒரு 4 மாடை வாங்கி கொடுத்து மேய்ங்கனாலும் சொல்லலாம். விவசாயம் பார்க்கறதுக்கு சொன்னீங்கன்னா விதை போடு, களை வெட்டு, களை பிறக்கு, கத்திரிக்காய். ஒருத்தர் உங்க மேல உண்மையா அன்பு வச்சாங்கன்னா அவங்களுடைய அன்பை வந்து நீங்க புரிஞ்சுக்காம அற்பமாவும் அவங்கள அலட்சியப்படுத்திட்டீங்க அப்படின்னா நான் காட்டல, எனக்கு காட்டுற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்லையாடா அப்பா. பிறகு நெல்லு நடுன்னு ஒரு விளையாட்டு சொல்லி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு பொம்மையை ஒழிச்சு வைக்காமலாம், தள்ளி விடுதாங்களாம். உயிர் பெறாமலே விளையாட்டு வைக்காமலாம். விளையாட்டு என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. இல்லாததுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் இல்லை ஒன்றரை இல்லை. மூடுடி அடடாங்க உம்மா. மணி ரவீந்திரன் போங்க, மணி போங்க. ஸோ அன்புக்காக ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தவங்க மனசை வந்து காயப்படுத்தாதீங்க. இது புரிய வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டியாடி தம்பி? சாப்பிட்டு இங்க பாரு, ஒண்ணு சொல்றேன். நீங்க பெரியவங்களா இருங்க, சின்னவங்களா இருங்க, யார் வேணா எப்படி வேணா இருங்க. என்னைக்குமே நம்ம அடுத்தவங்களுடைய அன்புக்காகவும் பாசத்துக்காக மட்டும் நம்ம ஏங்கக்கூடாது. அப்படி நம்ம ஏங்குறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு வைங்களேன். தயவுசெய்து மரியாதை நிமித்தமாக பாடி போடின்னு பேசாதீங்க. அப்ப நான் வாடா போடான்னு பேசி போடுவேன். பேபிலாம் சொல்லாத தம்பி, வயசு நம்மளை மட்டமாக நினச்சிருவாங்க. மட்டமாக நம்ம வாழக்கூடாது, நிமிர்ந்து தான் நிற்கணும். ஸோ என்றைக்குமே இந்த உலகம் எப்படி தெரியுமா, தாண்டிட்டு அக்கா சொல்லு அத்தை சொல்லு வேணா நான் பேசுறேன். பேபிலாம் வந்து அன்பும் பாசம் இதெல்லாம் பொய்யான உலகம், பொய்யான பாசம். அடே நண்பா நண்பி கவனமாக இருங்க. இந்த உலகம் பொய்யான பாசத்தில் தான் இருக்கு. சொன்னா இதெல்லாம் என்னப்பா, இதெல்லாம் இது 2K கிட்ஸ் பேசுறது. நம்மளாம் 90 கிட்ஸ் 80 கிட்ஸ். நம்மளாம் ஓகே. நம்ம என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு கீழே நம்ம வந்து வாழக்கூடாது, மேலே தான் வாழணும். நம்மளை நேசிக்கிறதுக்குன்னு வருவாங்க.